வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். வில்கமுவ பிரதேச சபை தலைவர் மற்றும் முன்னாள் தலைவர் ஆகியோர் கஞ்சா தொகையுடன் மீண்டும் கைது. ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையின் பிரேரணைக்கு எதிராக திருகோணமலையில் ஆர்ப்பாட்டம். காணாமற் போன மலேசியா விமானத்துடையது என நம்பப்படும் 2 பாகங்கள் செய்மதி புகைப்படங்களூடாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய பிரதமர் தெரிவிப்பு. இனி உள்நாட்டுச் செய்திகள். காணாமற் போனோர் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வரும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான சாட்சி விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. ஏறாவூர் பற்று பிரதேச செயலகத்தில் இன்றைய தினம் சாட்சி விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் இன்றைய தினம் சாட்சி அளிப்பதற்காக 54 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் 100க்கும் அதிகமானோர் சமூகம் அளித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் கோரளைப்பற்று வடக்கு, வாகரை, தெற்கு, கிரான் ஆகிய பகுதிகளில் சாட்சி விசாரணைகள் பதிவு செய்யப்பட உள்ளன. இதேவேளை காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு இதுவரை முறைப்பாடுகளை பதிவு செய்யாதவர்கள் இந்த 3 நாட்களில் முறைப்பாடுகளை பதிவு செய்ய முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மீதான ஜெனீவா பிரேரணைக்கு எதிராக தற்போது திருகோணமலையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்று வருகின்றது. திருகோணமலை மக்கள் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளனர். நகரில் உள்ள கடைகள் அனைத்தும் மூடப்பட்டு கருப்பு கொடி பறக்கவிடப்பட்டு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக நமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை எதிர்ப்பின் போது சிலர் நடத்திய தாக்குதலில் 3 பஸ்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். ஒரு தொகை கஞ்சாவுடன் வில்கமுவ பிரதேச சபை தலைவர், முன்னாள் தலைவர் மற்றும் சாரதி ஆகியோர் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிராந்துருக்கோட்டை பகுதியில் வைத்து அவர்கள் நேற்றிரவு வலானை ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரு தொகை கஞ்சாவுடன் வில்கமு பிரதேச சபை தலைவர் ஜெயந்த வீரசேகர, முன்னாள் தலைவர் ரஞ்சித் குமாரசிங்க மற்றும் சாரதி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வில்கமு பிரதேச சபைக்கு சொந்தமான கெப் வண்டியிலிருந்து 2800 கிராம் கஞ்சாவை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சந்தேக நபர்கள் மகியங்கனை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். அவர்கள் இன்று மகியங்கனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். பிரதேச சபை தலைவர் மற்றும் முன்னாள் பிரதேச சபை தலைவர் ஆகியோர் இதற்கு முன்னரும் உத்தியோகபூர்வ வாகனத்தில் கஞ்சா எடுத்துச் சென்ற சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். வில்கமுவ நிப்போன் பாலத்திற்கு அருகில் 275 கிராம் கஞ்சா வைத்திருந்த நிலையில் இந்த மாதம் 1ஆம் திகதி இவர்கள் கைது செய்யப்பட்டனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து 3ஆம் திகதி அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். கடமைகளுக்கு சென்ற மெதிரிகிரிய போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் 2 மீது நேற்றிரவு இனம் தெரியாதவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். பெண்ணொருவரை சிலர் தாக்குவதாக 119 என்ற அவசர அழைப்பு பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய போலீசார் அந்த பகுதிக்கு சென்றதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது போலீஸ் உத்தியோகத்தர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதலில் காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மெதிரிகிரிய வைத்தியசாலையிலும் மற்றும் ஒருவர் பொலனர்வ வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சொகுசு காரை பயன்படுத்தி நாவல பகுதியில் பல்வேறு கொள்ளைச் சம்பவங்களில் ஈடுபட்ட ஒருவரை இன்று அதிகாலை பிரதேச மக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். நாவல பகுதியில் வீடுடைப்பு சம்பவங்கள் பலவற்றுடன் சந்தேக நபர் தொடர்பு பட்டுள்ளமை தெரியவந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிடுகின்றது. சந்தேக நபரின் காரையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சந்தேக நபரிடம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரைம் டைம் சன்ரைஸ் செய்திகள். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து நாளை காலை 6 மணிக்கு நேரடியாக ஒளிபரப்பாக உள்ளது. சர்வதேச வாய் சுகாதார தினம் என்றாகும். ஆரோக்கியமான புன்னகையை அனுபவிப்போம் என்பதே இம்முறை வாய் சுகாதார தினத்தின் துணிப்பொருளாகும். நாட்டில் உள்ள சிறார்களில் 50% பற்கள் சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் பற் சுகாதாரம் தொடர்பான பிரதிபலிப்பாளர் நாயகம் டாக்டர் ஜெயசுந்தர பண்டார தெரிவித்தார். பற் சுகாதாரத்தை பேணுவது மிகவும் முக்கியமானது என அவர் சுட்டிக்காட்டினார். சிறு வயதில் பற்களை சுகாதார முறையில் பேணாத விடத்து 35 வயதாகும் போது ஒருவருக்கு சுமார் 9 பற்கள் சேதமடைவதாக டாக்டர் ஜெயசுந்தர பண்டார தெரிவித்தார்.
நாட்டில் 65 வயதுக்கு மேற்பட்டவர்களில் பற்கள் அனைத்தும் இல்லாதவர்கள் காணப்படுவதாகவும் அவர் கூறினார். எனவே சிறுவயது முதல் பற்களை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் பேணுவது முக்கியத்துவம் வாய்ந்தது என சுகாதார அமைச்சின் பற்சுகாதாரம் தொடர்பான பிரதிபலிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டார். முறையற்ற விதத்தில் பதவி உயர்வு வழங்கப்பட்டதாக தெரிவித்து தேசிய நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபையின் பொறியியலாளர் சேவை சங்கம் இன்று அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டது. இந்த விடயம் தொடர்பில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அதிகாரிகளை தெளிவுபடுத்திய போதிலும் பதில் எதுவும் வழங்கப்படவில்லை என சங்கத்தின் செயலாளர் JAC பிரியலால் தெரிவித்தார். இதற்கமைய இன்று காலை 10 மணி முதல் 2 மணி வரை கடமைகளிலிருந்து விலகியிருக்க தமது சங்கத்தின் உறுப்பினர்கள் தீர்மானித்ததாக அவர் குறிப்பிட்டார். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தேசிய நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபையின் தலைவர் கருணாசேன ஹெட்டி ஆராய்ச்சியிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது அனைத்து பதவி உயர்வுகளும் அமைச்சின் அனுமதியுடன் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மட்டக்களப்பு கோரளைப்பற்று பிரதேச செயலக பிரிவின் கிண்ணையடி கிராமத்துக்குள் நேற்றிரவு காட்டு யானைகள் நுழைந்துள்ளன. கிண்ணையடி கிராமத்துக்குள் நேற்றிரவு நுழைந்த காட்டு யானைகள் பிரதேசத்தின் பல பகுதிகளிலும் அட்டகாசம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கிண்ணையடி ஆற்றினூடாக குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்த காட்டு யானையொன்று வீடுகளை சேதப்படுத்தியுள்ளது. கிண்ணையடி ஆற்றுக்கு அருகில் உள்ள முருங்கன் தீவு, பிரம்படி தீவு போன்ற பகுதிகளிலிருந்தே இவ்வாறு காட்டு யானைகள் கிராமத்துக்குள் உட்புகுவதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட மேலும் 74 தமிழக மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 53 மீனவர்கள் 13 மீன்பிடி படகுகளுடன் நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டதாக கடற்படையின் பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுல சூரிய தெரிவித்தார். ஏனைய 21 மீனவர்கள் 5 படகுகளுடன் தலைமன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 74 தமிழக மீனவர்களும் கரைக்கு அழைத்து வரப்பட்டு கடற்றொழில் திணைக்களத்தின் மன்னார் மற்றும் யாழ் மாவட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இந்த மீனவர்கள் அனைவரையும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தியதன் பின்னர் இன்று பிற்பகல் தலைமன்னார் மற்றும் ஊர்காவல்துறை நீதிமன்றங்களில் ஆஜர் செய்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டமை எதிர்வரும் 25ஆம் திகதி கொழும்பில் நடைபெறவுள்ள இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் பேச்சுவார்த்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என கடற்றொழில் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் நிமல் ஹெட்டியாராச்சியிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. எவ்வாறாயினும் இந்திய இலங்கை மீனவர் பேச்சுவார்த்தையில் பங்கு பெற்றுவதை இந்திய பிரதிநிதிகள் உறுதி செய்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் இந்தியாவில் நடைபெற்ற மீனவர் பேச்சுவார்த்தையின் பின்னர் இறுதியாக இடம்பெற்ற கைது நடவடிக்கை வரை 10 தடவைகள் இலங்கை கடல் எல்லையை தமிழக மீனவர்கள் மீறியுள்ளதாக நிமல் ஹெட்டியாராச்சி குறிப்பிட்டார். இலங்கை கடற்பரப்பிற்குள் நுழைகின்ற தமிழக மீனவர்கள் இந்த நாட்டின் சட்டத்துக்கு அமைய கைது செய்யப்படுவதுடன் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கடற்றொழில் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார். உலகக்கிண்ண 2020 கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற தகுதிகாண் போட்டியில் டக்வர்த் லூயிஸ் முறை மூலம் ஐக்கிய அரபு ராஜ்ய அணிக்கு எதிரான போட்டியில் அயர்லாந்து அணி 21 ஓட்டங்களால் வெற்றியீட்டியது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரைம் டைம் சன்ரைஸ் செய்திகள். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து நாளை காலை 6 மணிக்கு நேரடியாக ஒளிபரப்பாக உள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த மணித்தள செய்திகளை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.